போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை, இனி அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு ஒவ்வொரு முறை கஷ்டம் வரும்போதும் மனுஷனோட மனசு நினைக்குது. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? அது உயிர் பிரியிற காலத்தில் பகவானை நினச்சாலே போதும் அப்படிங்கிறது பகவான் கண்ணனால் சொல்லப்பட்ட ஒரு வழி. அதைத்தான் மகா பெரியவா அந்திமத்தில் நம்ம என்ன செய்யணும் உயிர் பிரியும் போதுங்கிறத சொன்னார். இப்போது அந்த அந்திம காலத்தில் நாம் பகவானை நினைக்கணுன்னா நம்ம ஆயுள் முழுவதும் நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்கிறார். வாழ்நாள் பூராவும் ஏதாவது ஒன்றில் நம் மனசு அழுத்தமாக ஆழமாக ஈடுபட்டிருந்தால் தான் அந்த விஷயமே பிராணன் போகிற சமயத்திலும் கிளம்பி வந்து நம் மனசு முழுவதையும் ரெப்பி வியாபித்து கொள்ளும். நாம் அதை நினைக்கிறோம் என்பதில்லை, அதுவே முட்டி கொண்டு வந்து தன்னை நினைக்கும்படியாக பண்ணும். இப்போது சைக்காலஜியில் சொல்கிறார்கள், நமக்கே தெரியாமல் நாம் எப்பொழுதோ ஆழமாக அழுத்தமாக நினைத்த விஷயங்கள் தான் தாமாக மனசின் மேல் மட்டத்துக்கு எழும்பி வருகிறது என்று. குறிப்பாக வெளி வியாபாரம் இல்லாமல் தூங்குகிற போது இம்மாதிரி பழைய ஸ்டாக் கிளம்பி வந்து சொப்பனமாகிறது என்கிறார்கள். தூக்கம்தான் என்றில்லை, காரியமில்லாமல் இருக்கிற பொழுதுகளிலெல்லாம் ஒரு தியானம் என்று உட்கார்ந்தால் கூட ஜலத்துக்கடியே கையினால் அழுத்தி வைக்கிற கையை எடுத்தவுடன் மேலே கிர்ரென்று வருகிற மாதிரி உள்நினைப்புகள் மேலே வந்து நம்மை பிடித்து கொள்கின்றன. சாஸ்திரங்களிலும் பூர்வ வாசனை என்று இதுகளை சொல்லி இவற்றை அடியோடு இல்லாமல் வாசனாஷயம் பண்ணி கொண்டால்தான் மனஸ் பரம தெளிவாக தெளிந்து நின்று அதில் ஆத்ம ஜோதிஷ் பளீரென்று அடிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நாம் போ என்று பிடித்து தள்ளினாலும் அது போகுமா? போகாது. அதை போக பண்ணுவதற்கு வழி நம்மால் எவ்வளவு முடியுமோ அத்தனை பாடும் பட்டு சத் விஷயங்களை சத்துக்களிலெல்லாம் பரமசத்தான ஏகம் சத்தான பரமாத்மாவை நினைத்து கொண்டே இருப்பதுதான். இந்த நல்ல வாசனையை வா வா என்று சொல்லிக்கொண்டே இருந்து வரவழைத்து மனசுக்குள் உட்கார்த்தி வைத்து கொண்டால்தான் கெட்ட வாசனைகள் தங்களுக்கு இடமில்லை என்று ஓடிப்போகும். அமேத்தியத்தை எவ்வளவு தேய்த்து அலம்பிவிட்டாலும் நாற்றன் போக மாட்டேன் என்கிறது. ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைத்துவிட்டால் அது இருந்த இடம் தெரியாமல் போகிறது. கடைசியில் நல்ல வாசனைகளும் போக வேண்டும், மனசே போக வேண்டும். அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வருகிற நிலை. அதுக்கு என்ன பண்ணணும்? பகவத் ஸ்மரணம் பண்ணணும். இப்போதும் எப்போதும் இதுவரை செய்யாவிட்டாலும் இப்போதிருந்தாவது நாம் செய்ய வேண்டியது பகவத் ஸ்மரணையை அழுத்தமாக ஆழமாக ஏற்படுத்தி கொள்வதுதான். அப்படி வாழ்நாள் பூரா வெளியில் எத்தனை காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளூர ஓர் இழை பரமாத்மாவிடமே சித்தம் ஒட்டி கொண்டிருந்தால்தான் அந்திம காலத்தில் கண்ணா பின்னா நினைப்புகள் வராமல் அவன் நினைவு மட்டும் மாம் ஏவ என்ற மாதிரி அது மாத்திரமே இருந்து கொண்டிருக்கும். இழுத்து பறித்து கொண்டு இருந்தாலும் அத்தனை இழுபறியிலும் விடாமல் பகவத் ஸ்மரணமே இருக்கும். அல்லது அனாயாச மரணமாக இயற்கையாக சம்பவிக்கும் போதும் அவனையே நினைக்க தோன்றி அந்த ஒரு சில க்ஷணங்களானாலும் அதிலேயே ஏகாக்கிரயத்தோடு மூழ்கிவிட முடியும். அல்லது திடீரென்று ஒரு புலி வந்து அடித்து போட்டாலோ அல்லது கரண்ட் ஷாக் அடித்தாலோ அப்போது கூட பயமோ அதிர்ச்சியோ இல்லாமல் பிரஞை போய்விடாமல் டான் என்று பகவத் ஸ்மரணம் வந்து நிற்கும். உயிரின் நெடும் பிரயாண மையத்தில் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர ஆனபடியால் என்னை சர்வ காலங்களிலும் எப்போதும் நினைத்து கொண்டே இரு என்கிறார். இப்படி எப்போதும் நினைத்தால்தான் முடிவில் அந்த நினைவு வரும்.